ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஈஸியான ஒரு நெத்தலி மீன் அவியல் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம். இது தண்ணியே விடாமல் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சிடணும். இதுக்கு கண்டிப்பாக நம்ம தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் அது நல்ல மணமாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை தாளித்து நம்ம ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்க்கணும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடுங்க. இப்போ நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினா நல்ல ருசியாக இருக்கும். சரியா? இனி இது வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா மாசி போல் வதக்கணும். இது நல்ல ருசியாக இருக்கும். நெத்தலி மீன் முள் எடுத்து தான் இது அவியல் பண்ணணும். இது எப்படி முள் எடுக்கணும்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். சரியா? இப்போ மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய நெத்தலி மீனை தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து சூப்பராக இதில் போட்டு இப்போது இந்த மீனுக்கு தேவையான உப்பும் போட்டு இது உடையாத மாதிரி தான் கிண்டணும். ஆனால் நான் கிண்டி லாஸ்ட்டு உடஞ்சி போச்சு. சரியா? சரி, பரவாயில்ல. இப்போ இந்த மசாலா எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகுறது மாதிரி போட்டு கிண்டிடுங்க. சரியா? இதை மூடி வச்சு வேக வைக்கும்போது இந்த மீன்லேருந்து நமக்கு தண்ணி வர நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போ இந்த தண்ணி வத்துறது வர சிம்மில் வச்சு லேசாக கிண்டி கொடுத்து அதை வேக வைக்கணும். இப்போது தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காய் கலவை இதுக்கு கூட போட்டு அதோட பச்சை வாசனை போகிற இது வரைக்கும் இதை லேசாக கிண்டி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாட்டு நெத்தலி மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை மட்டும் போட்டிங்கன்னா போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபி. சரியா? நான் நிறைய வீடியோஸ் என்னோடய பிளாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த நெத்தலி மீன் அவியல் சுடு சோறு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.